student, I am Jansi Mathematics. இன்னைக்கு வந்து chapter 7 mensuration exercise 7.1ல 5th sum பார்க்க போறோம். 4 person live in a conical tent whose land height is 19 meter. If each person require 22 meter square of the floor area, then find the height of the tent. அதாவது ஒரு டென்ட் வந்து கோனிக்கல் ஷேப் இருக்காங்க. அதில் வந்து எத்தனை பர்சன் இருக்காங்களா, 4 பர்சன் வந்து இருக்காங்களாம். அந்த டென்ட்டோட ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோனா L = 19 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஃப்ளோர் ஏரியா எப்படி இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆனால் மொத்தம் 4 பர்சன், ஒரு பர்சனுக்கு எவ்வளோ வந்து ஏரியானா ரெக்கெட் பண்ணியிருக்காங்கன்னா ஈச் பர்சனுக்கு 22 மீட்டர். அப்போ ஒருத்தவங்களுக்கு 22 மீட்டர்னால் அப்போ 4 பர்சன் ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிக்கணும். அப்போ 4 பர்சனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈச் பர்சன் ரெக்யர்டு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்துட்டு எழுதிக்கலாம். ஈச் பர்சன் required area எவ்வளோனா 22 மீட்டர் ஸ்கொயர். அப்போ மொத்தம் எத்தனை பர்சன்னா 4 பர்சன். 4 பர்சன் required area equal to 22 into 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 88 சென்டிமீட்டர். மீட்டரா? ஸோ மீட்டர் ஸ்கொயர். இப்போ இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ அது ஃபார்முலா என்னென்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் எதுக்கு கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இந்த ஃப்ளோர் கீழே இருக்கிற ஃப்ளோர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அது கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஆர் கொண்டு வரணும். அதுலேருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதோட ஹைட்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த டென்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா πr ஸ்கொயர். ஸோ πr ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வேல்யூ நமக்கு 88 தெரியும். ஸோ பை வேல்யூ 22/7 into r நமக்கு தெரியாது. ஸோ 88 r ஸ்கொயர் ஈக்குவல் டு 88. இது இந்த சைடு வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ 7/22. 22 4s are 88. அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 7 28. இதோட வச்சுக்கலாம். இது ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுங்க ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸ்லாண்ட் ஹைட் இருக்குது. ஹைட் நார்மல் ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரேடியஸு கண்டுபிடிச்சி வச்சுருக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். L ஸ்கொயர் ஈக்குவல் டு H ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். L வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா L ஈக்குவல் டு 19 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த வேல்யூஸை நம்ம எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். L வந்து 19 ஸ்கொயர், H ஸ்கொயர் நமக்கு தெரியாது, R ஸ்கொயர் வந்து என்னென்னா 28 நமக்கு தெரியும். ஸோ 19 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 361 ஈக்குவல் டு H ஸ்கொயர் ப்ளஸ் 28. ஸோ அது இந்த சைடு எழுதிடலாம். H ஸ்கொயர் ப்ளஸ் 28 ஈக்குவல் டு 361. H ஸ்கொயர் ஈக்குவல் டு 361 ப்ளஸ் 28 ஈக்குவல் டு நம்ம என்ன போச்சுன்னா -28. அப்போ மைனஸ் பண்ணால் H ஸ்கொயர் ஈக்குவல் டு 361 28 மைனஸ் பண்ணிங்கன்னா இது 11 ஆகும். 11ல் 8 போச்சுன்னா என்ன வரும்னா 3 வரும். இங்கே 5 இருக்கும். 5ல் 2 போச்சுன்னா 3, இந்த 3. அப்போ 3 3 3. இது வந்து ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இப்படி நான் போடுறேன் பாருங்கள். 333. இது எப்படி பிரிக்குன்னா பின்னாடி இருந்து பேக்கில் பேர் பிரித்து சிங்கிளாக இருக்குது. இப்போ 1 1s are 1. 3 - 1 வந்து என்ன ஆகுனா 2. இந்த 3 இருக்குங்க. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஸோ 2 1 2s are 2. இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயே வரணும். சரி, இதையும் இறக்கிக்கலாம். அப்போ இங்கே எது போடலான்னா 8 போடலாம். 8 8s are 64, remainder 6. 8 2s are 16, 17 18 19 20 21 22. 22 மைனஸ் பண்ணலாம். 13 2 ஆகும். 13ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 9 ஆகும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே என்ன போடுறோமோ அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 18 2s are 36. அப்போ இங்கே 2 போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 6 2s are 12, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 + 1 7. ஸோ இது போயிட்டே இருக்கும். நம்ம ரூட் எடுத்த வேல்யூ வந்து H ஈக்குவல் டு 18.2 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த கோன். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.